விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்களையும் ஒருமையிலும் மிக மோசமாகவும் வன்முறையை தூண்டுகிற விதமாகவும் விமர்சித்துக்கிட்டே வராரு, பேசுகிறாரு. மிக மோசமாக ஒரு இயக்கவாதியை போலவோ ஒரு தலைவரை போல அவர் என்றைக்குமே நடந்துக்கிட்டதில்லை. தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை ஒருமையில் பேசுவதும் வன்முறைக்கு தூண்டுவதும், எங்கே பார்த்தாலும் தேவையில்லாமே அவரை திட்டுறதும், தேவையில்லாத இடங்களில் அவரை பேசுகிறதும், அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதும், விசிகாவை நான் ஒழிச்சு கட்டுவேன், திருமாவளவனை நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு பேசின வீடியோலாம் ஏற்கனவே இருக்குது சார், நிறைய இருக்குது. அப்படி பேசிக்கிட்டு அவர் தான் அந்த நோக்கம், திட்டமிட்ட நோக்கம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அதை இன்றைக்கி அவர் இன்றைக்கி அதை வெளியில் காட்டிட்டார். அவர் தான் ஆயுதத்தோடு எங்களுடைய தோழர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு. எங்கள் தோழர்கள் தான் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அடிக்க போனாக்கா இவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஆயுதம் இருந்திருக்கணும், குறைந்தபட்சம் கம்பு இருந்திருக்கணும். எல்லாருமே பாருங்கள் காயப்பட்டு நிற்கிறது யாருன்னு பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏர்போர்ட் மூர்த்தி இவங்களை இப்படிலாம் பேசிட்டாருங்கிறாங்க. திமுக மேடைகளில் பாஜக இருக்கிறவங்களை பற்றி என்னென்ன கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ பாஜக இருக்கவங்களாம் கட்டையும் கல்லு சர்ப்பையும் தூக்கிட்டு ஓடுறோமா அவங்கள அடிக்க? பாரத பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து ஒரு நிதி அமைச்சர், ஒரு பெண், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆஹா, நாங்கள் தான் பெண்ணுரிமை காவலர்கள், நாங்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். அந்த அம்மா ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்காங்கன்னா நமக்கு தானேங்க மரியாதை. ஒரு தேசம், பாரத தேசம், இவ்வளவு பெரிய ஒரு தேசத்துக்கு, இத்தனை கோடி மக்கள் இருக்கிற தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு பெண் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு நீ பெருமை பண்ணுமா இல்லையா? தமிழனாக இருந்தால் என்ன சொல்கிறீங்க? அவங்கள என்னென்ன அபியூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க? அப்போ அவங்க உங்கள் மேலே என்ன இது பண்ணுறாங்களா? ஒரு பிரதமர்னு பார்க்காம நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? சாதாரண பாஜக இருக்க நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு போஸ்ட் போட்டாலோ கருத்து சொன்னாலோ இந்த ஊபிஸ் ஆகட்டும், இந்த விசிகால இருக்கவங்களாகட்டும், எவ்வளவு கேவலமாக அவங்களை அபியூஸ் பண்ணணுமோ நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. இதில் இந்த திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர் இருக்காங்க, அவங்க பேசலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த தெருவில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான்ல அவன் பேசுகிற மாதிரி டேஷ் டேஷ் டேஷ்னு மேடையில் பேசுகிறீங்க. அப்போ பாஜக இருக்கிற நாங்களாம் என்னைக்காவது போய் உங்களை தாக்குதல் நடத்தியிருக்கோமா? உங்ககிட்ட இது பண்ணியிருக்கோமா? உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னா திருப்பி அதை கவுண்டர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிபேட்டு கூப்பிடுங்க. ஏன் போய் பேசுகிறேன் எங்கள் தலைவரை பற்றி? வாயா, தைரியம் இருந்தால் ஒரு மேடைக்கு வாயா டிபேட் பண்ணியா அப்படி சொல்லிட்டு போங்க. அதானங்க கருத்து சுதந்திரம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, இது மாதிரி முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அப்போ இவங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னாலோ, எதிராக யாராவது பேசினாலோ நான் அடிப்பேன், தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு தலைவன் சரியான முறையில் அவரோட தொண்டர்களை வழி நடத்துறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய உண்டாக்குதா இல்லையா? அப்போ இது ஜனநாயக நாடு தானே? அப்போ பேச்சுரிமை அப்படிங்கிறது ஒன்லி திமுக காரங்களுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், எதிரில் இருக்கவங்களுக்கு கிடையாது. அப்போ இது தானே சர்வாதிகாரம். அப்போ இது பாசிச அரசு.